ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சோமாக்கிங்களா? ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதிலிருந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். ஓகே, இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நமது நல்லெல்லாம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் அது எனது மாணவ செல்வங்கள் மற்றும் எனது சகோதர சகோதரி மற்றும் ஏனையவர்கள் கட்டாயம் நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ கரெக்டாக வீடியோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, எமது நேரடி வகுப்புகள் பொத்தியில் பிரதேசத்தில் அமைந்ததில் ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, ஆன்லைன் கிளாஸும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினால் கட்டாயம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி பார்க்கணும். அதே என்னது சில இப்போ நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் நிறைய விஷயம் பார்க்கலாம். அங்கே ஒரு மாடு ஒன்று நிற்கிறது, அங்கே ஒரு நாய் ஒன்று நிற்கிறது, அங்கே ஒரு பேன் ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது, அங்கே நிறைய மனிதர்கள் நிற்கிறாங்க, அவங்க நிறைய பேர் நிற்கிறாங்கடாப்பா, அவங்க நிறைய பிராணிகள் இருக்கிறது, அங்கே நிறைய மரங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடியாக தானே படிக்கிறதுக்கு? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற 2 வேர்ட்ஸ்னா, ஒன்று தேர் இஸ் என்ற அங்கே இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். தேர் இஸ் என்ற அங்கே இருக்கிறது. ரெண்டாவது என்ன? தேரான்னு சொன்ன அங்கே இருக்கின்றன. அதாவது என்னன்னு சொன்னா பிள்ளைய, தேர் இஸ்ன்னு சொன்னா அங்கே இருக்கிறது, தேரா அங்கே இருக்கின்றன. இவர் ஒருமைக்கு பயன்படும். ஒருமைக்கு அதாவது சிங்குலருக்கு பயன்படும். இவர் பன்மைக்கு பயன்படுவார். பன்மைன்னு சொன்னா புளூரலுக்கு பயன்படுவார். கிளியரா பிள்ளையர்? இவர் யாருக்கு பயன்படுவார்? நல்லா கவனிங்கப்பா. இவர் புளூரலுக்கு பயன்படுவார். புளூரல். இவர் யாருக்கு பயன்படுவார்? சிங்குலருக்கு பயன்படுவார். சிங்குலர் சொன்ன ஒருமை. அதாவது அங்கே ஒரு புத்தகம் இருக்கின்றீங்களே, ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா தேர் இஸ் பயன்படுத்தணும். அங்கே 2 புத்தகம் இருக்குன்னு சொன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னா தேராவன் இங்கே பயன்படுத்தணும். கிளியரா? இப்போ அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, நம்ம என்ன செய்வோம்? தேர் இஸ் பயன்படுத்துவோம். அங்கே நிறைய மரங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் என்னத்தை பயன்படுத்துவீர்கள்? தேராவை பயன்படுத்துவீர்கள். கிளியரா பிள்ளையர்? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இதில் நான் சில சொற்கள் எழுதி வச்சுக்க பார்ப்போம். இந்த ஏ என்று சொன்னா ஒரு என்ற கருத்தை தரும். இப்போ பாப்பா, அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? there is a tree. there is a tree. there is a tree. அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. கிளியரா? அங்கே கொஞ்சம் சில மரங்கள் இருக்கிறது, கொஞ்சம் மரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். there are some trees. பன்மையில சொல்லுவோம். கிளியரா? இப்போ நம்ம என்ன செய்வோம் சொன்னா, there is பத்தி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, சுட்டி காட்டுறாரு. பாருங்க, அங்க ஒரு மரம் ஒன்று இருக்கிறது என்று சுட்டி காட்டுறாரு. அப்ப சுட்டி காட்ட என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? there போடுவோம். there is a tree. there is a tree. அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. there is a tree. அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. கிளியரா? அங்கே ஒரு பூனை இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா. இப்போ நீங்க ஈஸியா இருக்குத்தானே? ஓகே, சொல்லுங்க அப்பா. என்னது? வெரி குட், எக்ஸலண்ட். என்ன வரும்? there is a cat. there is a cat. there is a cat. அங்கே ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. there is a cat. அங்கே ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. அடுத்து பாருங்க, அங்கே ஒரு நாய் இருக்கிறது. அங்கே ஒரு நாய் ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? there is a dog. there is a dog. அங்கே ஒரு நாய் ஒன்று இருக்கிறது. கிளியரா பிள்ளையர்? ஓகே, அங்கே ஒரு பாடசாலை இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? அங்கே ஒரு பாடசாலை இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? there is a school. there is a school. அங்கே ஒரு பாடசாலை இருக்கிறது. இது கிளியரா பிள்ளையர்? இப்போ பார்ப்போம். நம்ம there is பயன்படுத்தி தான் நான் பார்த்துக்கிறேன்.
தியாராவை பயன்படுத்தி இந்த பார்க்கல. கிளியரா? அப்ப அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. there is a tree. அங்கே ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. there is a cat. அங்கே ஒரு நாய் ஒன்று இருக்கிறது. there is a dog. அங்கே ஒரு பாடசாலை ஒன்று இருக்கிறது. there is a school. இப்ப சொல்லுங்க, அங்கே ஒரு phone ஒன்று இருக்கிறது. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. வெரி குட். there is a phone. அங்கே ஒரு மார்க்கர் ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லு? there is a marker. அங்கே ஒரு கதிரை ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லுங்க? there is a chair. அங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. எப்படி சொல்லலாம்? there is a table. அங்கே ஒரு பெட்டி ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? there is a box. அங்கே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? there is a window. அங்கே ஒரு லைட் ஒன்று இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? there is a light. அங்கே ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு. ஃபேன் ஒன்று இருக்கு. எப்படி சொல்லலாம்? there is a fan. கிளியரா பிள்ளையர்? ஈஸியா இருக்கா? இப்போ there is பயன்படுத்தி உங்களால் சொல்லலுமா? ஓகே, இப்போ அடுத்தது there are பற்றி பார்ப்போம். சரியா? நோட் பண்ணுறீங்களா அது? ஓகே, இந்த தேரா வந்து எதுக்கு பயன்படும் பிள்ளைகள்? பன்மை. அங்க நிறைய பொருட்கள் இருக்கிறது, நிறைய மனிதர்கள் இருக்கின்றாங்க, நிறைய விடயங்கள் அங்க இருக்குன்னு சொன்னா நீங்க தேராவை பயன்படுத்துங்க. ஒரே ஒன்று தான் இருக்குன்னு சொன்னா தேர் இஸ் பயன்படுத்துங்க. கிளியரா? இப்ப பார்ப்போம். அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. எப்படி சொல்லுவோம்? அப்ப பன்மைக்கு சொல்லுவோம், சொல்லுவோம் தேரா பயன்படுத்துவோம். என்ன தேரா? என்ன பன்மைக்கு சொல்லும் போது தேராவை பயன்படுத்து. தேரா நிறைய டிக்கெட் சொல்ல, நிறைய many. there are many books. பன்மையில தான் சொல்லணும். நீங்க பாருங்க, books. இந்த புக் என்று சொல்லலாது. ஏன் புக்ண்டா? ஒரு புத்தகம் தான் அங்க இருக்கிறது. புக்ஸ்ண்டா நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. பாருங்க, there are many books. அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. கிளியரா? அங்கே நிறைய மக்கள் இருக்கின்றாங்க. எப்படி சொல்லலாம்? there are many peoples. there are many peoples. அங்க நிறைய மக்கள் இருக்கின்றாங்க. அங்க நிறைய மரங்கள் இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். எப்படி சொல்ற? there are many trees. there are many trees. அங்க நிறைய மரங்கள் இருக்கிறது. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்ப சொல்லுங்க, அங்க 3 பேக்குகள் இருக்கிறது. அங்கே 3 பேக்குகள் இருக்கு. எப்படி சொல்லலாம்? there are 3. there are 3. there are 3 bags. there are 3 bags. அங்கே 3 பேக்குகள், 3 பைகள் இருக்கின்றன. கிளியரா பிள்ளைகள்? அப்ப இந்த தியாயிஸை எங்க பயன்படுத்தணும், தியாராவை எங்க பயன்படுத்தணும் என்று உங்களுக்கு ஈஸியாக விளங்கி இருக்கு. கிளியரா? இப்ப இதோட நம்ம ப்ரீபொசிஷனை சேர்த்து பார்ப்போம்.